அதாவது வெற்றி அப்படின்றதுக்கு இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கின்றது அப்படின்னு தான் பார்க்குறோம். இந்த பாஜகவை இந்த மண்ணுக்குள்ள வரவிடாத சக்தியாக திமுக இருக்கு. அப்போ திமுகவை பலப்படுத்தினால்தான் நம்ம இந்த பாசிச ஆட்சியை, ஒரே தேர்தல்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சியை நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். பிரேமலதா அம்மையார் வெளிப்படையாகவே புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது இன்னும் அவங்க கூட்டணிக்கு போகலை. அதனால் திமுக பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள், சாத்தியங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கே இந்த சீட் கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது புதுசாக ஒரு கட்சி அதை அடாப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த திமுகவில் வேகன்சி இருக்கா? அதற்கு ஏதாவது ஒன்று சரி, பாமகன்னு ஒரு கட்சி இருக்கு, அதை நோக்கி போகலாமான்னு பார்த்தா பாமகவில் எந்த பாமகவும் போகிறது? அதுவும் இன்னைக்கு சில பேர் நகைச்சுவையாக சொல்கிறாங்க, பெரிய மாங்காய் பக்கம் போகலாமா, சின்ன மாங்காய் பக்கம் போகலாமா? நாங்கள் கூட்டணியில் இருக்கிறனால கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுறோம். கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுறீங்க, மக்களை யார் காப்பாற்றுறது? மக்களை காப்பாற்றுறதுக்கு திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். எடப்பாடி அவர்கள் சொல்லும்போது கூட்டணியா இருந்து ஆட்சியை பிடிக்க போறோம்னு சொல்றாரு. அந்த கமா போடுறதுல என்ன கில்லாடியா ஒரு வேலையை பார்க்கறாரு அப்படின்னா, கூட்டணியில இருக்கிறோம் ஆனா ஆட்சி அஇஅதிமுகவுக்கு தான். மறுபடியும் அவர் என்ன சொல்றாருன்னா, உள்துறை அமைச்சர் இல்ல கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றார். அப்போ உள்ளுக்குள்ள உள்ளடி வேலை நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வலுவான ஒரு விமர்சனத்தை திமுகவின் மீது வைக்கிறார்களே தவிர பாஜகவின் மீது என்ன மாதிரியான விமர்சனம் இருக்கு? எதிராக வச்சிருந்தாரு, வக்பு சட்டத்துக்கு எதிராக வச்சிருந்தாரு, நீட்டுக்கு எதிராக வச்சிருந்தாரு. இதெல்லாம் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு தானே. சரி, திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் எந்த விதமான அறிவிப்பும் வரல? பேச வேண்டிய சூழல் இருக்கு இல்லையா? அங்க என்ன மாதிரியான பிரச்சனை? இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பற்றி எரியக்கூடிய பிரச்சனை. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா கூட நான் அதை பத்தி பேச மாட்டேன், ஆனா நோன்பு திறப்புன்னு இருக்கு இல்லையா, அதுல மட்டும் போய் குல்லாலாம் போட்டுக்கிட்டு லுங்கி எல்லாம் கட்டிக்கிட்டு நான் அதை போய் இருப்பேன் அப்படின்னா இது என்ன படமா? ஷூட்டிங் எடுக்கிறாங்க. தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். இன்னி நம்முடைய பேராசிரியர் மஞ்சுளா மேம் தான் நினைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். தமிழக அரசியல் இப்போ ஒரு பரபரப்பான கட்டத்தை எட்டி இருக்கு. யாரோட கூட்டணி போவாங்க அப்படின்ற ஒரு தெரியாத மனநிலையில் தான் தொண்டர்களும் இருக்காங்க, மக்களும் இருக்காங்க. இந்த கூட்டணி நிலவரம் எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கு மேம்? தனிச்சு போட்டியிடக்கூடாதா? நீங்களே எல்லாரையும் தமிழக அரசியல் இது வரைக்கும் தனிச்சு ஜெயிச்ச ஒரு கட்சி அப்படின்னா இல்ல. ஒரு அதிமுக இருந்திருக்காங்க, பட் அப்பவுமே சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காங்க. தனியா நின்று வாய்ப்பு இல்லையே மேம். இவரு தாவேக்கா தனிச்சுதான் நிக்க போறோம் அப்படின்லாம் சொன்னாரு. தனிச்சு நிக்க போறேன்னு சொல்லும். எங்க தலைமையில விஜய சிஎம்மா ஏத்துக்கிறவங்க என் கூட வரலாம் அப்படின்றது தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான கூட்டணி கதவும் தொடர்ந்து தான் இருக்கு. ஆமா, ஆரம்பத்துல என்ன எல்லா அரசியல் அறிஞர்களினுடைய எண்ணம் அப்படின்னா, ஒரு கட்சி புதுசா வருதுன்னா தன்னை நிரூபிப்பதற்கு அது தனித்து நின்று தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கூட விஜய் அவர்கள் அப்படிதான் சந்திப்பார் அப்படின்னு நம்ம எல்லாருமே தீர்மானமே பண்ணோம். ஆனால் அப்புறமா தான் நம்மளும் நம்பி வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லும்போது தான் அடடா கூட்டணிக்கான ஒரு வேலையை பார்க்குறாங்க அப்படின்றது புரிஞ்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் நாத்தாக்கா கட்சியினர் தனிச்சே நிற்க போகிறோம், எல்லா தொகுதிகள்லையும் நாங்களே நிற்க போகிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வாதத்தை வைக்கிறார். எந்த அளவுக்கு அது கை கொடுக்கும் அப்படின்றது அடுத்த பார்வை. ஆனால் இங்கே ஒரு கூட்டணி அப்படின்றது இன்னைக்கு தேர்தலினுடைய ஒரு உத்தியாகவே மாறிடுச்சு. ஒரு அதாவது வெற்றி அப்படின்றதுக்கு இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கின்றது அப்படின்னு தான் பார்க்குறோம். இன்னைக்கு வரைக்கும் திமுகவினுடைய கூட்டணியில் எந்த விதமான நெருக்கடியும் இல்லை. சலசலப்பு இருக்குது, அது நம்ம இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கொள்கை ரீதியாக, கட்சி ரீதியாக ஏதாவது இருக்குமா? எல்லாமே இருக்குது. ஆனால் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான பார்வை என்ன அப்படின்னா, அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை என்ன அப்படின்னா, இந்த மண்ணுக்குள்ள ஒரு பாசிசத்தை கொண்டு வந்துடக்கூடாது. மாநில சுயாட்சின்னு ஒன்று சொல்கிறோம். கல்வியிலேருந்து எல்லாமே நம்முடைய ஒரு பட்டியலில் இருந்தால், மாநிலத்தினுடைய ஒரு பட்டியலில் இருந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு கல்வி முறையை நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது காங்கிரஸ் ஆட்சியில் தான் பறிபோனது. அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார்
ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு இடம் கொண்டு வந்து அப்போ தான் இதை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றுறாங்க. இதெல்லாம் நம்ம மறுக்கலை. அந்த காங்கிரஸில் தான் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்குது, அதுவும் நம்ம மறுக்கலை. ஆனால் வர வர நெருக்கடி எப்போ நமக்கு வருது? நீட் மாதிரியான ஒரு நெருக்கடி, அடுத்தது இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு வந்தாச்சு. இந்த மாதிரியான நெருக்கடிகளை நம்ம எப்போ சந்திக்கிறோம் அப்படின்னா இந்த பாஜகவினுடைய ஆட்சியில் தான். அப்போ பாஜக என்பது என்ன செய்யுது? ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுயாட்சி, நான் என்னுடைய மாநிலத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுல அந்த உரிமைகளை தகர்த்தெறியுது. எல்லா உரிமைகளும் எனக்கு தான் அப்படின்னு ஒரே இடத்துல குவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிகாரம் ஒரே இடத்துல குவிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? பல்வேறு சேதாரம் நடக்கும், பல ஊழல்கள் நடக்கும், பல முறைகேடுகள் நடக்கும். அதனால்தான் நம்ம அதிகாரத்தை வந்து ஒரு இடத்துக்கும் வந்து பகிர்ந்து கொடுத்துருக்குறோம். ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவோம், கூட்டாட்சி தத்துவம். இப்போ இந்த சூழலில் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இதன் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. கூட்டாட்சியில் தான் இந்த இந்தியா இயங்கணும், அப்போ தான் வந்து அது எல்லாருக்குமான குரலை ஒலிக்க செய்யும். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே வாக்குச்சாவடி, ஒரே கட்சி அப்படின்றது எந்த வகையிலுமே பொருந்தாது. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்லேயே ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும், இன்னொருத்தருக்கு அம்மாவுக்கு வேற பிடிக்கும், பிள்ளைங்களுக்கு வேற ஒன்று பிடிக்கும். அப்படி இருந்தும் கூட அவர்கள் ஒரு குடும்பமாக இருப்பது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சாதனை. அந்த மாதிரி ஒரு சாதனையில் தான் இன்னைக்கு இந்தியா வந்து இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு குழி பறிக்கக்கூடிய வேலையை பாஜகவினர் செய்கிறாங்க. அப்போது அந்த கட்சி உள்ளுக்குள்ளே நுழையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்போ நம்ம திமுகவினுடைய தோள்களை பலப்படுத்த வேண்டும், முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கைகளை பலப்படுத்த வேண்டும். அப்படின்றதுக்காக பொது உடைமை கட்சியை சார்ந்த ரெண்டு தரப்புமே சொல்கிறேன், மார்க்சிஸ்ட்டு எல்லாருமே வந்துட்டு திமுகவினுடைய கூட்டணியில் இருக்காங்க. அடுத்ததாக விசிகாலாம் தனிச்சு நிற்காதா? அவங்களால தனிச்சு நிற்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து திராணி இல்லையா, தைரியம் இல்லையா அப்படின்னு சில பேர் சாதாரணமாக சொல்லிட்டு போகிறான். என்னன்னா எப்படியாவது அவங்கள வந்து வெளியில் இழுத்துடணும். சரி, ஏன் அவங்க வந்து தனிச்சு நிற்கணும்? ஏன்னா அவங்களுக்கு வந்து கேட்ட தொகுதி கொடுக்கலங்க. அதாவது ஆடு நனையுதேன்னு ஓணான் கண்ணீர் விட்டுச்சான். ஓணானுக்கு வந்து ஆடு தான் உணவு, அது வந்து நனைஞ்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுவதன் வழியாக தன்னுடைய நண்பனாக்கிக்கிற, நான் உன்னுடைய நண்பன் அப்படின்னு காட்டுது. அது கிட்டக்க வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் அதை முழுசாக சாப்பிட்டு முடிச்சிடும். அந்த மாதிரி இந்த விசிகாருக்கு அவங்க எத்தனை தொகுதி கேட்குறாங்க, அதை கூட இந்த திமுக கொடுக்க மாட்டேந்தேன்னு இவன் கண்ணீர் விடிக்கிறான். அதன் வழியாக அது வெளியில் வந்துருச்சுன்னா அந்த கட்சியை கபலீகரம் பண்ணிடணும், அந்த கட்சியை இல்லாமல் பண்ணிடணும். இன்னைக்கு விசிகா ஒரு மாநிலத்தினுடைய கட்சியாக தகுதி பெற்றிருக்கு. அந்த தகுதியை இன்னைக்கு குறைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. நீங்கள் ஏன் பொது இதில் வந்து நிற்கக்கூடாது? அதாவது பொது தொகுதியில் நீங்கள் ஏன் நிற்கக்கூடாது? உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ரிசர்வ்டு தொகுதியிலாம் நீங்கள் நிற்கணுமா? அது அவங்க பிரச்சனை. மக்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கான ஒரு விழிப்புணர்வை நீங்கள் கொடுத்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் சில கிராமங்களில் பட்டியலினத்து மக்களை கோவிலுக்குள்ளேயே விடமாட்டேன்னு சொல்லி பூட்டி வச்சுருக்கானே, அதுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? இப்போ இப்படி இருக்கிற இடத்துல இவன் கல்லெறிதான். என்னன்னா, நீங்கள் ஏன் பொது தொகுதியில் நிற்கக்கூடாது? உங்களை ஏன் பொது தொகுதியில் திமுக வந்து நிறுத்த மாட்டேங்குது அப்படின்னு நல்லவங்க மாதிரியே பேசுகிறாங்க. ஏன்னா அவங்கள வந்து வெளியில் வந்து வரவழைக்கணும், அவங்களுக்கு சரியான தொகுதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துலையாவது விசிகாவினுடைய தலைவர் வெளியில் வராரா அப்படின்னு பார்த்தா வரல. என்ன காரணம்னா, இந்த பாஜகவை இந்த மண்ணுக்குள்ளே வரவிடாத சக்தியாக திமுக இருக்குது. அப்போ திமுகவை பலப்படுத்தினால்தான் நம்ம இந்த பாசிச ஆட்சியை, ஒரே தேர்தல்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சியை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும். சரி, ஏன் திராவிட கட்சியாக அதிமுக இருக்கே அதில் போய் சேரலாமான்னு பார்த்தா அந்த அதிமுக என்னைக்கோ தன்னுடைய கட்சியை கொண்டு போய் பாஜகவில் அடகு வச்சாச்சு, அதனால் அங்கே போக முடியாது அப்படின்னு இவங்க ரொம்ப இணக்கமாக இருக்கிறாங்க. இதை தவிர தமிழர் வாழ்வுரிமை இந்த மாதிரி கட்சிகளும் இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால் அந்த கூட்டணிக்குள்ளே எந்த விதமான விரிசலும் ஏற்படாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் தேமுதிக, பாமக இந்த மாதிரியான கட்சிகள்லாம் இன்னும் எந்த நிலைப்பாடும் எடுக்காமல் இருக்கு. அவங்க ஏடிஎம்கே போவாங்களா இல்லை திமுக போவாங்களா அப்படின்ட்டு தெரியல. இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கே வந்து இந்த சீட் கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது புதுசாக ஒரு கட்சி வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த திமுகவில் வந்து வேக்கன்சி இருக்கா? அதற்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று கொஞ்சம் தியாகம் பண்ணி தான் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா ஒரு புதிய, அதாவது இன்னொரு கட்சி எதிர்பார்த்து
திமுகவுக்குள்ளே வரும்பொழுது அப்போது யாருடைய இதில் இருந்தாவது கொஞ்சம் தியாகம் பண்ணி அவங்களுக்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வரைக்கும் பார்க்கும் பொழுது தேமுதிகவினுடைய நிலைப்பாடு வேறதாக நமக்கு தெரியுது. பாஜக கூட்டணியில் இருந்தாங்க, அப்புறம் பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்புறம் முதல்வர் அவர்களினுடைய செயல்பாடுகளை பிரேமலதா அம்மையார் வெளிப்படையாகவே புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது இன்னும் அவங்க கூட்டணிக்கு போகலை. அதனால் திமுக பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம். ஏன் அவங்க பாஜகவிலேயே நீடிக்கக்கூடாது, ஏன் அவங்க அந்த பக்கமே இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி அஇஅதிமுக இருக்குது. இப்போ அஇஅதிமுக தேமுதிகவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உண்மையாக அந்த வாக்கோடு நிற்காம நான் வந்து உங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எம்பி சீட்டு கொடுக்குறேன்னு தான் சொன்னேன். ஆனால் என்னைக்குன்னு சொன்னேன்னா, அதாவது நாளைக்கு வாங்க அப்படின்னா கடன் கொடுத்தவனை பார்த்துட்டு கடன் திருப்பி வாங்க வர்றவனை நாளைக்கு வாங்க கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்த உடனே நான் தான் நாளைக்கு வர சொன்னனே அப்படின்னு சொல்கிறது எந்த மாதிரியோ அந்த மாதிரி எம்பி சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனால் என்னைக்குன்னு சொல்லலையே அப்படின்னு கை கழுவுற மாதிரி பேசக்கூடிய ஒரு தன்மையாக பார்க்குறோம். இதை தேமுதிக கவனிக்குது. அடுத்ததாக பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன? அவங்க இன்னொருத்தர் தோளில் சவாரி பண்ணுவாங்க, ஆனால் அந்த தோள்களை அவங்க மேலே வர்றதுக்காக கீழே அமுக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். இப்போ இந்த சூழலில் நம்ம யாரை நோக்கி போகலாம்? சரி, பாமகன்னு ஒரு கட்சி இருக்கே, அதை நோக்கி போகலாமான்னு பார்த்தா பாமகவில் எந்த பாமகவும் போகிறது? அதுவும் இன்றைக்கி சில பேர் நகைச்சுவையாக சொல்கிறாங்க, பெரிய மாங்காய் பக்கம் போகலாமா, சின்ன மாங்காய் பக்கம் போகலாமா அப்படின்ற மாதிரி நகைச்சுவையாக அந்த கட்சி மாறிவிட்டது அப்படின்றது அந்த கட்சியினுடைய வளர்ச்சியில் ரொம்ப பெரிய ஒரு கரும்புள்ளி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ தேமுதிக யாரோட போவாங்க அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் நிலவரப்படி நிச்சயமாக திமுக கூட்டணியில் வருவதற்கான சாத்தியங்கள் தான் உண்டு. அடுத்ததாக அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் நாங்கள் வலுவான கூட்டணியில் இருக்கிறோன்றார். வலுவான கூட்டணியில் இருக்கிறீங்களே நம்ம ஒரு விமர்சனத்தை வச்சா, நீங்கள் ஏன் எங்கள் விமர்சனத்தை வந்துட்டு விமர்சனம் பண்ணுறீங்க, எங்கள் கூட்டணியை வந்து நீங்கள் ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு பேசுகிறார். ஒரு அரசியலுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு விமர்சனம் இருக்கத்தானே செய்யும். ஆனால் அந்த விமர்சனத்தை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்ம என்ன விமர்சனம் வைக்கிறோம்? அடிமையாக போயிட்டீங்களே. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கணும்? நாங்கள்லாம் அடிமை ஆகலை அப்படின்னு இவர் சொல்லணும். ஆனால் இவரால் சொல்ல முடியல. ஏன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்றார். கூட்டணி ஆட்சின்னா கூட்டணி கட்சிகள் வென்றதுக்கு அப்புறமா அஇஅதிமுகவினுடைய ஆட்சியா அல்லது பாஜகவினுடைய ஆட்சியா? இல்லை அஇஅதிமுக ஒரு 2.5 வருஷம் இருப்பாங்க, பாஜக ஒரு 2.5 வருஷம் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அப்போ இவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போதெல்லாம் அங்கே ஒரு பொடி வச்சே பேசுகிறாரு. ஆனால் இவர் எடப்பாடி அவர்கள் சொல்லும்போது கூட்டணியாக இருந்து ஆட்சியை பிடிக்க போகிறோன்னு சொல்கிறார். அந்த கமா போடுறதுல என்ன கில்லாடியாக ஒரு வேலையை பார்க்குறாரு அப்படின்னா, கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் ஆட்சி அஇஅதிமுகவுக்கு தான். மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உள்துறை அமைச்சர் இல்லை கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றார். அப்போது உள்ளுக்குள்ளே உள்ளடி வேலை நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்கள், இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக வேட்பாளர் நிற்கக்கூடிய இடத்துல அஇஅதிமுகவுடைய தொண்டர்கள் வேலை பார்ப்பார்களா பார்க்க மாட்டார்களா? ஏன்னா இது நாடாளுமன்ற அதுக்கு முன்னாடி இருந்த தேர்தலையே நம்ம பார்த்துட்டோம். அப்போ இவங்களுக்குள்ள அந்த உள்ளடி வேலை அப்படின்றது ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்களை இவர் அண்ணாமலை அவர்கள் முதல்ல ஏற்றுக்கிட்டாரா? அடுத்தது அண்ணாமலை அவர்கள் இவர் நயினா நாகேந்திரன் அவர்களை ஏற்றுக்கிட்டாரா? இதுக்குள்ளேயே வந்து ஒரு உள்ளடி வேலை நடக்கிறதா இருக்குது. இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு விமர்சனம் வைக்கிறோம். இது வந்து வலுவான கூட்டணியா? அதுலேயும் வெற்றி கூட்டணின்னு வேற அவர் சொல்லிக்கிறார். அண்ணன் கிட்ட தானே சொல்கிறேன், இன்னும் சொல்லுடா அப்படின்ற மாதிரி கூட்டணியே இதாயிடும் அப்படின்றோம். வெற்றி கூட்டணி அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு அவர் பேசுகிறார். அப்போ இந்த சூழலில் அஇஅதிமுகவோட பாஜக இருக்குது, பாமகவினுடைய இளம் தலைமுறை அந்த பக்கம் போயிடும். இதை தாண்டி தேமுதிக அந்த பக்கம் போவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம புதுசாக முளைச்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. இது வந்து ஏற்கனவே பேசும்போதே கொள்கை எதிரி இவங்க பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லியாச்சு.
இன்னைக்கு வரைக்கும் வலுவான ஒரு விமர்சனத்தை திமுகவின் மீது வைக்கிறார்களே தவிர பாஜகவின் மீது என்ன மாதிரியான விமர்சனம் இருக்கு? நம்ம எஸ்ஐஆருக்கு எதிராக வச்சிருந்தாரு, வக்பு சட்டத்துக்கு எதிராக வச்சிருந்தாரு, நீட்டுக்கு எதிராக வச்சிருந்தாரு. இதெல்லாம் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு தானே. சரி, திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் வந்து எந்த விதமான அறிவிப்பும் வரல? திருப்பரங்குன்றது எந்த கட்சி தலைவர்களுமே பெருசாக அதை பற்றி பேசலையே மேம். திமுக பாஜகவை தவிர இது வந்து பெருசாக யாருமே அரசியல் ஆக்கல இல்லை மேம். இல்லை, இது அரசியல் ஆக்க வேண்டியதில்லை. இதில் விசிகாவினுடைய தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் மீது ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்கிறார். இம்பீச்மெண்ட் அப்படின்றது என்னன்னு நமக்கு தெரியும். மாநிலங்களவை அல்லது இது சட்டமன்ற, அதாவது மக்களவை, அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் 50 பேர் அல்லது 100 பேர் வந்து கையெழுத்து போட்டு இவர் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் இருக்கிறாரு, இவர் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு மக்களுக்குள்ள ஒரு பிளவுவாதத்தை ஏற்படுத்து, ஒரு தீவிரவாதத்தை தூண்டுவ நிலையில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு அதை வந்து ஸ்பீக்கர் கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட போய் அதுக்கப்புறமா அவரை வந்து நீக்கம் செய்யறதோ மாற்றம் செய்யறதோ இதெல்லாமே நடக்கும். இந்த மாதிரியான வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவினுடைய தலைவர் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட திமுக அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் யோசிக்கல. அப்போது ஒரு கட்சியினுடைய தலைவராக திருமாவளவன் அவர்கள் சொன்னதை நீங்கள் எங்கே கொண்டு போய் வைக்க போகிறீங்க? அது ஒரு கட்சி கிடையாதா? அப்போ அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் வந்திருக்கே, அதை நீங்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க? இப்போ எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவர்கள் பாஜகவினுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால, ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் தான் சொல்லிட்டாரே, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறனால கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுறோம். கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுறீங்க, மக்களை யார் காப்பாற்றுறது? மக்களை காப்பாற்றுறதுக்கு திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். அப்போது கூட்டணி தர்மத்துக்காக இவங்கெல்லாம் வாய் மூடி மௌனமாக இருக்கிறாங்க. தாவேக்கா எந்த கூட்டணியில் இல்லையே, அது பேசியிருக்கலாமே, பேச வேண்டிய சூழல் இருக்கு இல்லையா? அங்கே என்ன மாதிரியான பிரச்சனை? இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பற்றி எரியக்கூடிய பிரச்சனை. இதுக்கு முன்னாடி அவங்க எங்கே இருக்கிறாங்க? அவங்க திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் மட்டும்தான், இஸ்லாமியர்கள்லாம் வேற எங்கேயோ தர்காவில் போய் இருந்தாங்களா, அல்லது வந்துட்டு வேற ஏதாவது நாகர்கோவில் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்தாங்களா கேட்டால் இல்லை, 2 பேரும் அதே மலைகளுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த தீர்ப்பின் வழியாக அங்கே வந்துட்டு வெளியிலேருந்து ஆட்கள் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம அந்த போராட்டத்தின் வழியே நம்ம பார்த்தோம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா கூட நான் அதை பற்றி பேச மாட்டேன், ஆனால் நோன்பு திறப்புன்னு இருக்கு இல்லையா, அதில் மட்டும் போய் குல்லாலாம் போட்டுக்கிட்டு லுங்கியெல்லாம் கட்டிக்கிட்டு நான் அதை போய் இருப்பேன் அப்படின்னா இது என்ன படமா? ஷூட்டிங் எடுக்கிறாங்க ஒரு சீனுக்கு ஒரு கெட்டப்பில் வர்றதுக்கு. உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே இருந்து அந்த கருத்து வர வேண்டாமா, அந்த எண்ணம் வர வேண்டாமா? நாங்கள் வந்து வக்புவுக்கு வந்துட்டு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்படின்னா இது பற்றி எரியக்கூடிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கே, இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? ஒரு கட்சியினுடைய தலைவனாக அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லாட்டி எப்படிங்க? திமுகவினுடைய இவர் கலைஞர் அவர்கள் தினமும் என்னென்ன பிரச்சனை வருதோ காலையிலேயே அறிக்கை கொடுத்துருவார். உதாரணத்துக்கு இது ரொம்ப சாதாரண விஷயந்தான், ஆனாலும் சொல்கிறேன். இவங்க பாடகி எம்எஸ் அம்மா காலையில் அவங்களுடைய உயிர் பிரியுது. அப்போ அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவர் உடனே வந்து சொல்கிறாரு, காற்றில் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பாங்க. அந்த காற்றில் கரைந்தது அப்படின்னு சொன்னால் அது இன்னைக்கு காற்றில் கரைஞ்சு போச்சே அந்த குரல் அப்படின்னு, காற்றில் இந்த கீதம் அப்படின்னு சினிமா பாட்டு வந்த மாதிரி ஒரு பக்தி பாடல் உண்டு. அந்த பக்தி பாடல் அந்த காற்றில் இன்னைக்கு இவங்க கரைஞ்சி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அப்போவே வந்து ஒரு அறிக்கை கொடுக்கக்கூடிய மிக உன்னதமானவராக இருந்தார். அப்போ மற்றவங்களுடைய பிரச்சனையை தன் பிரச்சனையாக உணரக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அது மனிதாபிமானம் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தேவை. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு தலைவனாக நீங்கள் அதுக்கு வந்து கருத்து சொல்லியிருக்கணும். அடுத்தது அம்பேத்கருடைய நினைவு நாள், அதுக்கு இவர் வந்து எப்போ வந்து மலர் அஞ்சலி பண்ணார் அப்படின்னு கேட்டால் மதியத்துக்கு மேலே. காலையிலேருந்து என்னங்க பண்ணார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லை. ஏதோ ஒரு இடத்துல அவர் மிஸ் பண்ணியிருந்தா சரி பரவாயில்லன்னு விடலாம். பல்வேறு இடங்களில் வீட்டுக்குள்ளேயே வந்து நான் அஞ்சலி பண்ணுவேன், வீட்டுக்குள்ளேயே நான் மரியாதை செய்வேன் அப்படின்றது, கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களையே நான் என்னுடைய இடத்துக்கு கூப்பிட்டு நான் துக்கம் விசாரிப்பேன் அப்படின்றது எவ்வளோ மலிவான அரசியல் இல்லையா? இப்படி இருந்து இவர் பாஜக மீதான ஒரு எதிர்ப்பை எந்த அளவுக்கு காட்டியிருக்கார்? ஒன்றுமே இல்லை. அதனால் ஒருவேளை இவங்க அந்த பக்கம் போய் சேர்ந்தாலும் கூட நம்மளால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் சேர மாட்டாங்க.
சேருவதற்கு பாஜகவினர் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவரை இறக்கி விட்டதே வாக்குகளை பிரிப்பதற்காகத்தான். சிறுபான்மையினுடைய வாக்குகளை தாவேகா வந்துட்டு நிச்சயமாக வாங்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகெல்லாம் அப்படியான ஒரு சூழல் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ தாவேக்கு மும்முனை போட்டி அப்படின்னு எடுத்துக்கலாமா மேம்? சீமானோட சேர்த்தா 4 முனை போட்டி அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த முறை? இந்த முறை வந்து போட்டியே இல்லாமல் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தான் வரப்போகுது. அதனால் இதையெல்லாம் போட்டிகள் அப்படின்னு சொல்லுவதற்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாருமே ஒரு படத்தில் இவர் செந்தில் தான் சொல்லுவார், பூன்னு சொல்லலாம், புய்ப்போன்னு சொல்லலாம், நீங்கள் சொல்கிற மாதிரியும் சொல்லலாம். அந்த மாதிரி பாஜகவுன்னு சொல்லலாம், பாஜகவினுடைய கூட்டணின்னு சொல்லலாம், தாவேகாவுன்னு சொல்லலாம், நாத்தாக்காவுன்னு சொல்லலாம். இப்படி தான் போயிட்டுருக்கே தவிர, அதனால் இந்த தடவை இந்த மும்முனை போட்டி 4 முனை போட்டி அப்படின்னு மக்களை திசை மாற்ற மடை மாற்றக்கூடிய வேலையை தான் செய்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு வலுவான எதிர்கட்சியாக யாருமே இல்லை. அதனால் திமுக படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் தான் இன்னைக்கு. நன்றி.